ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ தான் மலர் கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே எல்லாரும் பேசி மலரோடைய வாயை அடிச்சிட்டாங்க. சுரேஷோடைய அப்பா, உங்களுக்கு தனியாக போக விருப்பம் இருந்தால் நீங்கள் தனியாக போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு அடுத்த நிமிஷமே பாக்கியராஜ், அவள் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மலருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரோ எதுவும் பேச மாட்டார், நாம் ஏதாச்சும் பேசினாலும் இந்த மாதிரி பேசுகிறாரு. குடும்பம் உடஞ்சி போயிடக்கூடாது அவர் நினைக்கிறது சரிதான். ஆனா எந்த இடத்துல எதை பேசணும், எதுக்கு சரின்னு சொல்லணும், எதுக்கு முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்றத கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி எல்லாத்துக்குமே சரின்னு தலையாட்டுறாரு அப்படின்றது தான் நம்ம மலரோடைய கோவம். அதுக்காக மட்டும்தான் மலர் அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் நெஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதையும் அதுக்குள்ள பேசி வாயை அடிச்சிட்டாரு பாக்கியராஜ். அவர் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் அவங்களுக்கு எதிராக தான் நிக்குது. இதுக்காக அவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இல்லையா, நீ எதா இருந்தாலும் என்னுடைய தலையெழுத்தை நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அவரும் பேச மாட்டாரு, நம்மளையும் பேச விட மாட்டாரு. இல்லை நம்மளை யாராச்சும் ஏதாச்சும் பேசினாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட எதுக்கும் நமக்கு கிட்ட நமக்கு சாதகமாக அதுக்கு கூட யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன்றாங்களே அப்படின்றது மொத்த உருவமாக நிற்கிறாரு பாக்கியராஜ். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் மலருக்கு அவ்வளோ கோபம் வருது. எங்கே போயிட்டு முட்டிக்கிறதுனே தெரியல அவங்களுக்கு. ஸோ அப்படி இவங்களுடைய அப்பா சொன்னதுக்கு அப்புறமா, பாக்கியராஜோட அப்பா சொன்னதுக்கு அப்புறமா மலர் கிச்சனுக்கு போயிடுறாங்க. அவரும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா, அந்த மாதிரி எண்ணம் யாருக்கும் கிடையாது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. நான் இப்போதைக்கு பேங்க்குக்கு போயிட்டு வரப்பா, நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஏங்க விடுங்க, அவன் என்ன பண்ணுவான், அவன் கரெக்டாக தான் இருக்கான். எல்லாம் இவ தான் வர இவளுக்கு தான் வாய் ரொம்ப நீளிக்கிட்டே போகுது, இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அம்மா, சுரேஷோடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் தங்கராஜ் மட்டும்தான். அவர் பணக்காரராக இருக்காரு, எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்கிறாரு, பதவியில் இருக்கிறாரு, நாம் சொன்னால் எது வேணாலும் நடக்கும் அப்படின்ற திமிரு அவருக்கும். அதே காரணம் தான் இவங்களுக்கும். தன் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துரும், அவங்க சந்தோஷமாக வாழ்நடியா, மாப்பிள்ளை எதை வேணாலும் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு பண திமிரில் தான் அவங்களும் பேசுகிறாங்க, இவங்களும் பேசுகிறாங்க. எவ்வளோதான் ஒரு மனுஷன் தாங்குவார், கொஞ்சமாச்சு யோசிக்கணும்ல. நீ இவ்வளோ பண்ணு, உன்னால் முடியுமா, இல்லைனா என்கிட்ட இருக்கிறத நான் தரேன், இல்லை எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணி நான் தரேன், சுரேஷோட கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணணும்டா பாக்கியராஜ், இப்போ தான் காது குத்து வச்சுச்சு அப்படின்னு அதை பற்றி கூட நினைக்க மாட்டேன்றாங்க. தான் பிள்ளை தானே, தன் பிள்ளையே தான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சமாச்சு பார்க்க நல்லாவா இருக்குது. இதுக்கு தான் மலருக்கு கோவம் வருது. எந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு தான் மலர் யோசிக்கிறாங்க. இப்போது சுரேஷோட கல்யாணம் நடக்குது, அதுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குமா, தான் வீட்டோடைய கல்யாணம் தானே, தான் தம்பியோட கல்யாணம்னு அவர் எடுத்து பண்ணணும் தான், இல்லைன்னு இல்லை. அவர் பேங்க்குக்கு போகிறாரு, எவ்வளோ செலவு வருது, எவ்வளோ இந்த குடும்பத்துக்காக பண்ணுறாரு அப்படின்றத பெற்றவங்களாம் அவங்களும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். அதை யோசிச்சு பார்க்காம இப்படி தான் குடும்பத்துக்கு செய்கிறதவே எடுத்துக்காட்டி சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இங்கே குற்றவாளியாக பாக்கியராஜை நிற்க வைக்கிறாரு. அவருமே இதெல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்காம நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா மலர் போயிட்டு உள்ள பயங்கரமாக புலம்பிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அவர் லவ் பண்ணி மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரே விஷயம் மட்டும்தான். அவங்களோட பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டு பாக்கியராஜ் வச்சு அவங்க சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ மாப்பிள்ளையும் பகைச்சிக்கிட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு மாப்பிள்ளை நம்ம வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்திருக்காரு அப்படின்றது தான். ஆனால் அவர் பிளான் பண்ணி தானே பொண்ணு எடுத்திருக்காரு. இந்த மாதிரி அவனை காலம் போகிற அவனை அசிங்கப்படுத்தணும், அந்த குடும்பத்தை நம்ம கஸ்டடியில் வச்சுக்கணும், நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், அவங்கள நாம் ஆட்டி வச்ச பொம்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே தங்கராஜ் அவங்க தங்கச்சி இழந்த இழப்புக்கான ஈடாக இவங்களை எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேருந்து அவர் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் இப்போது பாக்கியராஜ் மட்டும்தான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பாக்கியராஜையும் பழி வாங்கணும், அவங்க மொத்த குடும்பத்தையும் பாக்கியராஜுக்கு எதிராக திருப்பி அவங்க பக்கம் கொண்டு போயிடணுன்றது அவங்களுடைய பிளான். அது அவங்களுடைய பிளானை அவர் கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்காரு. இங்கே முட்டாளாக நிற்கிறது என்னமோ மலர் சொன்ன மாதிரி பாக்கியராஜ் மட்டும்தான். இப்போது அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் பாக்கியராஜ் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு, பேங்க்குக்கு போகிற இன்னொரு பக்கம் இங்கே சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுடைய கட்டிக்க போகிற பொண்ணு வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுரேஷ்க்கு எடுத்து என்னென்னு பேசுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து பேசுடா அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்படி சொன்னதுனால எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணி சுரேஷ் பேசுகிறாரு. அப்போது
ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க, நான் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ தான் நீங்கள் சஸ்பென்ஸில் இருக்கீங்களே, வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, என்ன வேலை இருக்க போகுது, ஓ வீட்டு வேலை ஏதாச்சும் செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்படி அவங்க கேட்கவும் இது அவருக்கு ரொம்ப ஷேம் ஆகிடுது. அப்போது ஹலோ அப்படின்னு சொல்லவும், சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு. என்ன நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுறன்னு ஒரு வார்த்தை கூட என்ன மடக்கி திரும்ப கேட்கவே மாட்டேன்றீங்க, ரொம்ப ஏதாச்சும் கோவத்தில் இருக்கீங்களா அப்படின்னாலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. திரும்பவும் வேலை கிடைச்சிடும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உனக்கு வேலையா, இதுக்காக மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணுவியா, நீயும் உன் குடும்பமும் ஏன் வேலைன்னு இருக்கீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சிரும், என் மாமா ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்தாருன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவப்படாதீங்க, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் உங்களை அந்த அளவுக்கு விரும்புகிறேன். உங்களை என்னைக்கு மாப்பிள்ளை அப்படின்னு எங்கள் வீட்டில் உங்களோட ஃபோட்டோவை கொடுத்தாங்களோ காட்டினாங்களோ அப்போவே நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வேலை கிடச்சி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா சுரேஷ்க்கு சரி ஓகே சாரி, நான் இந்த டென்ஷனில் தான் அப்படி பேசிட்டேன், அதெல்லாம் கிடச்சிரும், நீ கவலைப்படாத, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. என்னது இது, நம்ம ஃபோனை வைக்கட்டுமான்னு சொன்ன உடனே கட் பண்ணிட்டாரு, ஒரு பேச்சுக்கு கூட இல்லை வைக்காத, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு அவங்க என்னென்னு நினச்சிக்கிட்டு, சரி ஒரு வேலை போன டென்ஷனில் இந்த மாதிரி இருப்பாரோ, அதுக்காக ஏதாச்சும் வேலையை அலைஞ்சிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை அவங்களே தேர்த்துக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே பேங்க்கில் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அப்செட்டில் உட்காந்துட்டு இருக்காரு பாக்கியராஜ். அப்போ அவரோட ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே ஏண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, வீட்டில் என்னென்னவோ நடந்து போச்சு அப்படின்னு நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. அவருமே இவங்களோட ஃப்ரெண்டை திட்ட தான் செய்கிறாரு. ஏண்டா யாராச்சும் வேறொருத்தவங்க முன்னாடி தன் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பாங்களா, அவங்க பேசுனது தப்போ சரியோ நீ மன்னிப்பு கேட்க விட்டுரு கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ இப்படி சொல்கிற, அத்தனை பேர் முன்னாடி நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு. டே இங்கே பாரு, யார் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்கள் தங்கச்சி பிடிச்சிருந்தானே, உங்கள் பேரண்ட்ஸ் தான் மலர் மேலே கோவத்தில் இருக்காங்க, நீ மலரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற கோவத்தில். ஆனால் அவனும் பழி வாங்கணுன்னே இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணியிருக்கணும், அவள் சரியாக தானே கேட்டா, அவள் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டோம், அதுக்காக ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பிரச்சனையிலும் நாங்கள் தலையிட மாட்டோம், நான் என் பாட்டுக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் நீ சிஸ்டருக்கும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும். ஆனால் நீயும் மன்னிப்பு கேட்க சொன்னது ரொம்ப பெரிய தப்புடா. உனக்காகவே இருக்கிறவங்கடா அவங்க, இந்த குடும்பத்துக்காகவே யோசிக்கிறவங்க, இன்னைக்கெல்லாம் மாடாக உழைக்கிறாங்க, அவங்கள பற்றி நீ எவ்வளோ சொல்லியிருக்க, அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் எல்லாமே பாக்கியராஜுக்கும் புரியுது. அதுக்கப்புறமா ஆமாதா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அந்த குடும்ப சூழ்நிலையில் நாங்கள் நிற்கிற இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. அப்பா அம்மாக்காக பேசுகிறதா, இல்லை மலருக்காக பேசுகிறதா, இல்லை தங்கச்சியோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும் இல்லடா. நான் அவளை சாரி கேட்க வேணாம் அப்படின்னு நான் மலர்கிட்டே சொல்லியிருக்கலாம். அவள் என் பொண்டாட்டிடா, அவளை நான் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சமாளிச்சுக்குவேன், அவகிட்ட எடுத்து சொல்லிடுவேன். ஆனால் அதே கோவத்தோட நேராக அங்கே போயிட்டு தங்கச்சிக்கிட்ட அவர் ஏதாச்சும் கோவத்தை காட்டினா நான் என்னடா பண்ண முடியும், தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிட்டு போன இடத்துல உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற மாதிரி தான்டா மலரோடைய அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. அவங்களுடைய அம்மா அப்படின்னு நினைக்கலன்னா கூட கூட்டிகிட்டு வந்தவளை நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற பொறுப்பு உனக்கு இருக்குல்லடா. இப்படி நீயே சிஸ்டரோட மனசை காயப்படுத்தலாமா, அவங்களோட மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் நீ யோசிச்சு பாரு. அதே குடும்ப சூழ்நிலையில தான் அவங்களும் இருக்காங்க. உங்கள் தங்கச்சி வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் மலர் உன்னை நம்பி உன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் உன் மாமியார் மாமனார் யாராச்சும் அதாவது சிஸ்டரோடைய உங்களுடைய அப்பா அம்மா சப்போர்ட்டுக்கு இருக்காங்களா, நீயே சொல்லடா அப்படின்னு கேட்கவும் எல்லாம் எனக்கு புரியுதுடா அப்படின்னு. முதல்ல போயிட்டு நீ பண்ணதுக்கெல்லாம் சாரி, நீ சிஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் அவங்கள அப்படி நடத்தாமல் அவங்க கிட்ட ஒழுங்காக இருக்கிற வழியை பாருடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அவருமே பாக்கியராஜுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலரை பார்க்கறதுக்காக திரும்பவும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் மதி அவங்க நாளுக்கு நாள் கரெக்டான விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணா இப்படியெல்லாம் அவள் ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வராளே, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமேன்ற பயம் தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க யாருக்கும் பயப்படாமல் துணிச்சலாக நிற்கிறது என்னமோ சரிதான். ஆனால் இது பிரச்சனை எதுக்கு, பேசாமல் முடிச்சுட்டு போகணுன்னு தான் நினைக்கணுமே. சுரேஷும் அதுக்கேற்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிருக்கலாம். அதே மாதிரி
சுரேஷோடைய அக்காவும் சரி இங்கே மலரும் சரி அவங்க 2 பேரும் சொல்கிற ஒரே விஷயம் தங்கராஜால தான் நீ கேட்டு போன, அவரால் தான், அவர் கூட சேராமல் இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். அவர் கூட மட்டும் இவர் சேராமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை அவருக்குமே கண்டிப்பாக வந்திருக்காது, இந்த கல்யாண பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போது சுரேஷை கூப்பிட்டு திரும்பவும் அவங்க வான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய மேலதிகாரி கூப்பிட்டு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வர வச்சு திரும்பவும் சுரேஷை கண்டபடி திட்டுறாங்க. நீ சஸ்பென்ஸில் இருக்கும்போது கூட அடங்க மாட்டியா, நீ எதுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டில் மிரட்டுற, உன்னோருக்கு என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், இதுக்கப்புறமும் உன்னை இந்த வேலையில் வச்சிருக்கிறது சரி வராது, இந்த வேலைக்கு நீ எல்லாம் லாக்கியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்டு எங்கே நாம் டிஸ்மிஸ் ஆகிடுவோம் அப்படின்ற பயத்தில் சுரேஷ் இங்கே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. சார் இல்லை அப்படின்னு. போது நிறுத்து, இதுக்கு மேலேயும் நீ சொல்கிறத கேட்க நான் தயாராக இல்லை, அவ்வளோதான். இங்கே பார், உன்னோட லெட்டர் வாங்கிட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம், உன்னோட யூனிஃபார்ம் நீ எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு அவர் எஸ்பி ஆஃபீஸில் சொன்ன உடனே சுரேஷ் பயங்கர ஷாக்கு. சார் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க சார், என் வேலையை நம்பி தான் என் ஃபேமிலியாக இருக்குது, இந்த வேலை எனக்கு ஒரு கனவு மாதிரி சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட வேலையை நீ மதித்து ஒழுங்காக செஞ்சுருக்கணும், இதுக்கு மேலேயும் உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தா எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசிங்கம், அவ்வளோதான், உன்னை டிஸ்மிஸ் பண்ணாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவ்வளோ ஷாக்கு. இந்த லெட்டரையும் அப்படி தூக்கி எப்படி சஸ்பென்ஷன் லெட்டரை தூக்கி எறிஞ்சாரோ அதே மாதிரி டிஸ்மிஸ் லெட்டரையும் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. இல்லை கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொன்னவும் சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாளைக்கு காலையில் எல்லாமே இங்கே வந்து ஸ்டேஷனில் அப்ரூவ் ஆகணும், உன்னோட ட்ரெஸ், போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் போயிட்டுருக்காரு. அப்போ தான் அவருடைய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்து வச்சு சொல்கிறாங்க. அவருக்குமே என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. என்னடா சொல்கிற அப்படின்னு. இதுக்கு தான் சொன்னேன், பேசாமல் அமைதியாக இருடான்னு. அவகிட்ட போய் திரும்பவும் வம்பு வச்சுக்கிட்டு அவள் எஸ்பி ஆஃபீஸில் திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணால் உன் வேலைக்கு ஒலை வச்சுட்டா, அவ தான்டா சொல்லியிருப்பா, அவ தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையா, இப்படி அடிக்கடிக்க வந்து மிரட்டிகிட்டே இருக்காரு, பேசாமல் அவரை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு அவ தான்டா சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சுரேஷை உசுப்பேற்றி விட்டுறாரு. விடமாட்டேன் மாமா, நான் மட்டும் அவளை சும்மாவே விடமாட்டேன், இதுக்கப்புறம் தான் இந்த சுரேஷ் யாருன்றதை அவள் தெரிஞ்சுப்பா, வேலையில் இருந்தாங்கட்டி தானே அவளை எதுவுமே பண்ண முடியல, இப்போ தான் அந்த வேலையை போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இன்னும் பயங்கர கோவம் அடைகிறாரு. தங்கராஜ் ஏற்றி விட்டுடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.